அல் ஹம்து. நல்லா கவனிக்கணும், இதுல பேர் ஹா. ஹா நம்ம ஒரு உரப்பு சாப்பிடுதுண்டா அப்படி சொல்ல இல்லையா, அதான் இது ஹா. அல் ஹம்து, அல் ஹம்து. இத ஒருவர் அல் ஹம்து ஹா ஹா நீ பாருங்க ஹா 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 பாருங்க. ஹா தொண்டர் நடிப்பகுதி, ஹா தொண்டர் அடிப்படைந்து வெளியாகும். இந்த ஹாவன் எழுத்த உச்சரிக்கணும், தொண்டர் அடிப்படைந்து. ஹா என்ற எழுத்த உச்சரிக்கணும், தொண்டர் நடிப்படைந்து. இந்த ஹாவை நீங்க இந்த ஹாவாக மாத்தினால் ஒரு எழுத்தை மாத்திட்டீங்க, அவ்வளவுதான். இது உங்களுக்கு சின்ன விஷயம் மாதிரி இருக்கலாம். இதுல பொருள் எப்படி மாறுன்னு பாருங்க. அல் ஹம்து என்பதை அல் ஹம்து என்று ஓதுவது. பாருங்க, அல் ஹம்து என்றால் பொருள் என்ன தெரியுமா? அனைத்து புகழும். அனைத்து புகழும் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்க்கு தான் சொந்தம். இந்த அல் ஹம்து இதை படிக்கணும், படிச்சதும் தெரியும். இப்ப நான் சொன்னேன்லவா, ஹா என்ற எழுத்து எங்க வெளியாகணும்? தொண்டை நடைப்பகுதி. அப்ப இங்க இருந்து உச்சரிச்சு நம்ம நாவை பழக்கப்படுத்தணும், லேஸ்ல வராது. அடுத்தது ஹா என்ற பகுதி எங்க சொன்னால் தொண்டையின் கடைசி பகுதி, தொண்டையுடைய கடைசி பகுதி. அப்ப இதை போய் இப்படி ஓதனா இப்படி பொருள் மாறணுங்க. அல் ஹம்து என்றால் அனைத்து புகழும். அல் ஹம்து என்றால் என்ன பொருள் தெரியுமா? அமைதி, மரணம், அனைத்து விடுதல், இப்படி பொருள். இப்ப வரும் விஷயத்துக்குல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ன ஓதுறீங்க? கவனிக்கணுங்க. அல்ஹம்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ன பொருள் வரும்? அனைத்து புகழும் அகிலங்களை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ்வுக்கே உரியது. எல்லா புகழும் யாருக்கு தான் சொந்தம்? அல்லாஹ்க்கு தான் சொந்தம். இதை நீங்க அல்ஹம்துலி இங்க சவுண்ட் பார்க்கணும். அல்ஹம்து இப்படித்தான் பெரும்பாலும் உதறணும். அந்த அளவுக்கு அல்ஹா அதெல்லாம் எடுக்கிறே இல்லை. எப்படி தக்பீரை கட்டணுமா இல்லை சும்மா உதறணும்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுவீங்க. என்ன பொருள் பாருங்க? அகிலங்களின் இறைவனுக்கு அழிவு அல்லது மரணம் உண்டாகட்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ்க்கு மரணம் உண்டாகட்டும், அல்லாஹ்க்கு அழிவு உண்டாகட்டும் என்ற ஒரு முஃமின் ஓதுவானாக இருந்தார். நம்ம அறியாம செய்யறோம், அல்லாஹ் மன்னிச்சிருவான், அல்லாஹ் மன்னிச்சிருவான். அல்லாஹ் அர்ஹமுர் ரஹீம். இதுக்கு பிறகு நீங்க அறியாம செய்யலாமா? இது சொல்லுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததுக்கு பிறகும் இந்த கல்வியை நீங்க படிக்கணுமா இல்லையா? இதுக்கு பிறகு நீங்க பொடுப்போக்கு வரீங்களாக இருந்தால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. ஏதோ உங்களோட உள்ளம் குர்ஆன் பக்கம் இல்லை. எந்த நேரமும் மௌத்து வரலாம், எந்த நேரமும் மரணம் கட்டாயம் வரலாம். மரணத்துக்கு டைம் எல்லாம் கிடையாது. அப்ப நம்ம இவ்வளவு காலமும் குர்ஆன் எப்படி ஓதிட்டு நம்ம மரணிச்சோம்னு சொன்னா நம்மளோட நிலைமை என்ன? நீங்க யோசிச்சு பாருங்க கொஞ்சம். நம்ம இதாலும் சொல்றோம் தஜ்வீத் படி. தஜ்வீத் நிறைய இந்த என்னது முத்திர உலமாக்கள் கொஞ்சம் பேர் சொல்றது தஜ்வீத் தேவையில்லை. ஏன்னா அவங்க நினைச்சுக்கிறேன் தஜ்வீத் என்ன அந்த அதெல்லாம் தஜ்வீத் ஒரு பகுதி. நம்ம சொல்ற இதுக்குத்தான் படிங்க தஜ்வீத். பாருங்க, ஒரு எழுத்து மாறனிக்கு அல் ஹம்துங்கிறது அல் ஹம்து என்று கதம் பிடிச்சு. அல்லாஹ் மௌத்துன்னு சொல்ற முஸ்லிம் அறிக்கலுமா? அல்லாஹ்க்கு மௌத்து இருக்கா? அல்லாஹ் என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன். அல்லாஹ்க்கு அழிவு இருக்கா? இல்லையே. எப்படி ஒரு முஸ்லிம் சொல்லணும் பாருங்க? அல்ஹம்து அகிலங்கள் இறைவனுக்கு அழிவு அல்லது மரணம் உண்டாகட்டும். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எப்படி ஓதணும்? பிழை. இதை படிக்கணும்னு சொன்னா தஜ்வீதுடைய கல்வி மிக முக்கியமான பகுதி. அடுத்தே பாருங்க, உதாரணமாக கல், இது காஃப், இது பெயர் காஃப், இது காஃப். கல் என்பதை கல் என்று ஓதுவது. இப்ப இங்க வந்து காஃப், இது காஃப், ரெண்டு டிஃபரெண்ட் பாருங்க. இவங்க காஃப் காஃப், இது காஃப் காஃப். இது காஃப் எழுத்து எங்க வெளியாகும் என்றால் நாவின் கடைசி பகுதி மேல்முரசின் மென்மையான பகுதியில் இணைஞ்சவாறு உச்சரிக்கும். இது காஃப். இது நாவின் கடைசி பகுதி மேல்முரசின் மென்மையான மற்றும் கடினமான பகுதி ரெண்டுக்கு மத்தியில் சாஃப்டா உச்சரிக்கும். காஃப், இது காஃப், இது காஃப். காஃப் காஃப் டிஃபரெண்ட் பார்க்கணும். காஃப் காஃப். நம்ம சொல்லுவோம் தெரியுமா, இந்த காகம் கத்தும், அந்த அண்டங்காகம்னு சொல்லுவோம் தெரியுமா, அது கத்தும். கா கா அப்படித்தான் உச்சரிக்கணும். இது காஃப், இது காஃப். சும்மா நம்ம காகம், கருப்பு, கரும்பு சொல்லுவோமா இல்லையா, அது மாதிரி உச்சரிக்க இந்த காஃப். இந்த காஃபை நீங்க எப்படி உச்சரிச்சால் எப்படி பொருள் மாறன்னு பாருங்க. கல்ப் என்றால் உள்ளம், இதயத்துக்கு சொல்லுவாங்க. இதயம்
கல்ப் என்றால் பொருள் நாய். நல்ல நல்ல நோட் பண்ண பாருங்க. சின்ன ஒரு எழுத்து மாறினாலும் எப்படி மாறணும் பாருங்க. பல்பென்றால் உள்ளம், கல்பென்றால் நாய். என்னது? நாய். இப்ப பாருங்க, எனக்கு இந்த வார்த்தைகளை சொல்லக்குள்ளேயே பயமா இருக்கு. இருந்துமே சொல்லத்தானே வேணும். நாங்க படிச்சவங்க உங்களுக்கு ஒண்ணு சேர்க்காட்டி நீங்க யார அல்லா இடத்துல சொல்லி கொடுப்பீங்க. அதனால நம்ம ஒண்ணு சேர்க்கிறோம். பாருங்க, இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். என்ன பண்ணணும்னு பாருங்க. எவர் அல்லாஹ்விடம் தூய்மையான இதயத்தில் வருகிறாரோ அவரை தவிர வேற யாருக்கும் பயன் கிடையாது. அவர் தான் வெற்றி அடைஞ்சிட்டாரு. அல்லாஹ் இடத்துல சுத்தமான உள்ளத்தோட ஒரு ஆள் போனால் அவருக்கு பயன் இருக்கு, அவர் வெற்றி அடைஞ்சிருவாரு. இதை நீங்க இந்த காஃப் எப்படி வந்து பாருங்க. இல்லமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். என்ன பொருள்? எவர் அல்லாஹ்விடத்துல தூய்மையான இதயத்தோடு செல்லுகிறாரோ அவர் வெற்றி அடைஞ்சிடுவார். இதை நீங்க இல்லமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். பிகல் பிகல் பெரும்பாலும் 100% விதமானவங்க தஜ்வீத் படிக்காதவங்க, இந்த எழுத்துல உச்சரிப்பு தெரியாதவங்க ஆஃப் உச்சரிக்கிற காதம் உச்சரிக்கிற கல் வேண்டா என்ன பொருள் மாறன்னு பாருங்க. எவர் அல்லாஹ்விடம் ஆரோக்கியமான ஒரு நாயுடன் வருகிறாரோ அவரை தவிர வேற எவருக்கும் பயன் கிடையாது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்றான் பரிசுத்தமான உள்ளத்தை பத்தி, சாந்தி அடைஞ்ச உள்ளத்தை பத்தி, நல்ல உள்ளத்தை பத்தி. நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? இல்லையா அல்லா ஒருத்தன் நாயோட வந்தா தான் உனக்கு வெற்றி அடையலாம். எப்படி பொருள் மாறுன்னு பாருங்க. ஒரு எழுத்து முழுக்க அத்தனையும் மாற்றி விடுகிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதனாலதான் ஒவ்வொரு அகாடமிக்களும் நம்ம சொல்றோம் அல் குர்ஆன் அகாடமிலாம் படிங்கன்னு சொல்ல இல்லை. எங்கே சார் ஒரு அகாடமியில இணைஞ்சு தஜ்வீத படிங்க, இணைஞ்சு படிங்க, இணைஞ்சு எப்படி சார் தஜ்வீத ஓதுங்க. ஊர்ல உள்ள உலமாக்களை பிடிங்க, ஆலிம்களை பிடிங்க, பள்ளியில் உள்ள ஹத்தீப்மாரை பிடிங்க, பிடிச்சு அவங்கள்ட்ட கேளுங்க எப்படி ஓதுரு சொல்லித்தாங்க. எல்லா இடத்துல நான் மாட்டியவனு கட்டாயம் கேட்கணும். சகோதரர்களே சகோதரிகளே, நீங்க மரணிச்சவங்களோட வரப்போறது குர்ஆன் மட்டுங்க. இந்த பிழையெல்லாம் நீங்க சரி செய்யணும் என்றால் எங்கிட்ட ஒரு 7 மாச கால தஜ்வீத் பாடநெறி இன்ஷா நீங்க படிச்சீங்க என்றால் இதெல்லாம் சரி செய்யும். ரைட். அதுல முதலாவது நம்ம என்ன படித்து தருவோம்? அல் குர்ஆன் மற்றும் அரபு எழுத்துக்களை பற்றி அறிமுகம். குர்ஆன் என்ன? குர்ஆன் எப்ப இறங்கப்பட்டுச்சு? குர்ஆனுக்குரிய வரலாறு என்ன? குர்ஆன் எப்படி தொகுக்கப்பட்டுச்சு? குர்ஆன்ல உள்ள 7 வகையான அந்த கிராத்துக்கள் என்ன? 10 வகையான கிராத்துக்கள் என்ன? நம்ம ஓதக்கூடிய ரிவாயத்து என்ன? இப்படி இந்த A to Z குர்ஆனை பற்றிய முழுமையான அறிவை நம்ம உங்களுக்கு தரும். முதல் ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு தருவோம். அதே போல அல் குர்ஆன்ல அரபு எழுத்துக்கள் பற்றிய முழுமையான அறிமுகம் உங்களுக்கு தருவோம். அதுக்கு பிறகு நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? எழுத்துக்கள் வெளியாகும் இடங்களும் அவற்றின் பெயர்களும். இதுதான் மிக முக்கியமான ஒரு பகுதி. நம்ம சொன்னோம், ஒரு முஸ்லிம் ஏன் தஜ்வீத் படிக்கணும்னா முதல் விஷயம் இதனாலதான். அப்ப இந்த மஹ்ரஜை நீங்க படிச்சீங்கன்னா எழுத்துக்கள் வெளியாகும் இடங்களும் அவற்றின் பெயர்களும், ஒவ்வொரு எழுத்தையும் எப்படி உச்சரிக்கணும், ஒவ்வொரு இடத்துல பெயர் என்ன, எப்படி உச்சரிக்கணும், எப்படி உச்சரிக்க கூடாது, எப்படி உச்சரித்தால் சரி, எப்படி உச்சரித்தால் பிழை, இந்த A to Z தகவல் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இங்க நாங்க ஸ்மார்ட் போர்ட் ஊடாக நவீன கற்பித்தல் முறையில உங்களுக்கு தரும். அல்ஹம்துலில்லாஹ். ரைட். அடுத்து பாருங்க, அரபு எழுத்துக்களின் வடிவங்களும் தனியாக ஆரம்பத்தில் நடுவில் இறுதி. அரபு எழுத்துக்களின் தனித்தனி வடிவங்கள் இருக்கு. இது தெரியாதவங்க நிறைய பேர் குர்ஆன் ஓதுறது தடமாறுறது. ஒரு அரபு எழுத்து எடுத்தால் அதுக்கு 4-3 வடிவங்கள் இருக்கு. ஆனால் தமிழ் எழுத்தை பொறுத்தவரையில ஆனா என்ற எழுத்து ஆரம்பத்துல வந்தாலும் அப்படித்தான் வரும், ஒரு சொல்ல நடுவுல வந்தாலும் அப்படித்தான் வரும், ஒரு சொல்ல கடைசியில் வந்தாலும் அப்படித்தான் வரும். எப்படி வந்தாலும் அதுல மாற்றம் அடையாது. ஆனால் அரபு எழுத்தை பொறுத்தவரையில தனியாக வந்தால் ஒரு மாற்றம், நடுவில் வந்தா ஒரு மாற்றம், இறுதியாக வந்த ஒரு மாற்றம், ஒன்றொன்று சேர்ந்து வந்த ஒரு மாற்றம், சேராம வந்த ஒரு மாற்றம், இப்படி 5 வகையான வடிவங்கள் இங்க மாற்றம் அடையும். இதை நம்ம படிச்சு தருவோம். இதை படிச்சால் எந்த மிஸ்டேக்கும் இல்லாம குர்ஆன் ஓதலாம். இது என்ன எழுத்துன்ற குழப்பமே வராது. ரைட். அடுத்தது பாருங்க, ஹரக்கத், சுக்கூன், ஷத்தா மற்றும் தன்வீன். இதுதான் முக்கியமான பாதி. ஒரு ஹரக்கத்தை மாத்தாம ஓதணும், சுக்குன் இல்லாத சுக்குனு ஓதப்படாது, ஷத்தா வேண்டாம் எப்படி உச்சரிக்கணும், இப்படி முழுமையான பகுதி உங்களுக்கு நம்ம கொஞ்சம் படிச்சு தருவோம். இதெல்லாம் தஜ்வீதுக்குள்ள உள்ள பகுதி. ரைட். அடுத்த பாதி பாருங்க, 2 அல்லது 3 எழுத்துக்களை இணைத்து வாசிக்கும் பயிற்சி. இப்ப நிறைய பேர் யோசிக்கலாம், நாங்க தஜ்வீத் தெரியும், நாங்க எழுத்துக்கள் தெரியணும். தஜ்வீத் நீங்க படிச்சிருந்தாலும் உங்களோட நாவுட நிறைய எழுத்துக்கள் வராமைக்கும். அதனாலதான் எங்களோட சிலபஸ் பாடத்திட்டம் லேசானது. படிச்ச 2 எழுத்து கூட்டி கூட்டி வாசிக்க உங்க நாவுக்கு ட்ரைனிங் தரும். அப்ப உங்க நாவு பழக்கப்பட்டுரும்.
இந்த எழுத்து எப்படி உச்சரிக்கணும், இப்படி உச்சரிக்கப்படா, இப்படித்தான் சேர்க்கணும் போலக்கு, இது எப்படி சேர்த்தா பிழை வருவதுன்னு ஒரு பரிச்சயமான நாவுக்கு வந்துடும் இன்ஷா அல்லாஹ். அந்த அளவுக்கு ட்ரைனிங் தருவோம். ரைட். அதே போல என்ன செய்வோம், சொற்களை ஒன்றோடு ஒன்று சேர்த்து வாசிக்கிற பயிற்சி தருவோம். முதல்ல எழுத்த கூட்டி வாசிக்கிற பயிற்சி தருவோம். எழுத்த கூட்டி நாவுக்கு பழக்கப்படுத்துவோம். நிறைய எழுத்துக்களை பழக்கப்படுத்துறது பிறகு ஒரு சொல்லை இன்னொரு சொல்லை சேர்த்து வாசிக்கிற பயிற்சியும் தருவோம். அப்ப அதுக்குள்ள வர ரூல்ஸ், எப்படி சேர்க்கப்பட, எப்படி சேர்க்கலாம், எதை எதோட இணைக்கணும், எதை எதோட இணைக்கப்பட, எது சைலண்ட் லெட்டர், எது ஹெவி லெட்டர், எது சாஃப்டா உச்சரிக்கணும், இப்படி பல்வேறு பகுதிகளை உங்களுக்கு இங்கே தருவோம். அதுக்கு பிறகு நூன் சாக்கின் மற்றும் மீம் சாக்கின் விதிகள், இதைத்தான் நிறைய பேர் படிக்குது. மேல உள்ள அவ்வளோத்தையும் விட்டுரு, ஒன்னு எடுக்கிற, ராகம் எடுக்கிற, மெட்டு எடுக்கிற. மெட்டு ஒன்னாவது எடுக்கும் போது முதலாவது ஆரம்ப சரியாவில் இருக்கணும். ஃபவுண்டேஷனை கட்டாம நிறைய பெரிய பில்டிங் எழுப்பினா பில்டிங் பிளக்குமா? பிளக்காது. நம்ம ஆரம்பம் சரியா இருந்து போறோம். நம்ம என்ன செய்வோம், நூன் சாக்கின் மற்றும் மீம் சாக்கினோட சட்டம் தருவோம், படிச்சு தருவோம். இதனோட குர்ஆன அழகிய ராகத்தோட அழகான முறைக்கு ஓதும். ரைட். அதுக்கு பிறகு என்ன படித்து தருவோம், கல்கலா மற்றும் மத்து வகைகள், நீட்டி ஓதுறது, அசைச்சு ஓதுற பகுதிகள்லாம் படித்து தருவோம். அதே பிறகு ரா மற்றும் லாம் மற்றும் வக்குஃபுடைய விதிகள், ராவுடைய சட்டம், லாமுடைய சட்டம், அந்த நிறுத்தி ஓதுற சட்டங்கள் எல்லாம், எங்க நிறுத்தினா எப்படி நிறுத்தக்கூடாது, எப்படி நிறுத்தலாம், எப்படி நிறுத்தினா எங்கேருந்து எடுக்கணும் என்ற ஒரு பகுதியோடு படிச்சு தருவோம். அதுக்கு பிறகு என்ன செய்வோம், தையீது விதிகளோட ஜுஸ் அம்ம ஜுஸ் நம்ம முழுமையான ட்ரைனிங் உங்களுக்கு தரும். அங்க நீங்க படிச்சு அவ்வளோத்தையும் வச்சு அங்க உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுவோம். அவங்க என்ன செய்வோம், ட்ரைனிங் பண்ணி கொண்டு வரும். இதுதான் எங்களுடைய இந்த 7 மாத கற்கையினருடைய சாராம்சம். இந்த கற்கைகளை நீங்க இணைஞ்சிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக முன்னுக்குள்ள தவறுகள் அனைத்தையும் சரி செஞ்சு கொள்ள முடியும். அல்லாஹ் அதுக்கு அருள் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். இந்த கற்கையினருடைய காலம், நேரம், கற்பிக்கும் முறை என்னன்னு தெரியணுமா இல்லையா? எல்லாம் சரி. நாங்க எப்படி படிக்கிறேன், எவ்வளவு காலத்துல முடிப்போம், என்னென்ன நாட்கள்ல கிளாஸ் நடக்கும்னா அதனுடைய முழுமையான விளக்கம் இருக்கு. இங்க பாருங்க, மொத்த காலம் 7 மாதங்கள். எத்தனை மாதம்? 7 மாத கற்கையினரி. வகுப்புகள் வாரத்துல 3 நாள் நடக்கும். இது திங்கள், புதன், வெள்ளி. இதே மாதிரி அடுத்த பட்சிக்கு நாங்க செய்வோம் அப்படின்னு சொன்னால் செவ்வாய், வியாழன், சனி. இப்படி 2ல் 1 உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நடக்கும். 2ல் 1 ஒரு வாரத்துல 3 கிளாஸ் அப்படியே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ரைட். இந்திய இலங்கை நேரப்படி பெண்களுக்கான நேரம் 7:30 8:30, 7:30 8:30. இன்னொரு வகுப்பு நம்ம நடத்துறோம் 6:30 7:30 வரைக்கும், 7:30 8:30 இப்படியும் நடத்தி வரும். ரைட். அடுத்து ஆண்களுக்கான பாடம் எப்படின்னு பாத்தீங்கன்னா 9 10 மணி, 9 10 மணி வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நடக்கும் இரவு டைம்ல. அப்ப ஆண்கள் நிறைய வேலைகள் முடிச்சுட்டு வெளிநாடுகளில் உள்ளவங்க இணையலாம். 9 10 வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்ம பாடங்கள் நடத்துறோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்துல நிறைய வெளிநாடு மாணவர்கள் இணைந்து கொண்டால் 10 11 இன்ஷா அல்லாஹ் நடத்துறதுக்கும் நம்ம தீர்மானிச்சிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். ரைட். இப்ப பாருங்க, கற்பிக்கும் முறை லைவ் ஆன்லைன் செஷன். அதை எப்படி ஜூம் மூலமாக, ஜூம் மூலமே உங்களுக்கான வகுப்புகள் எல்லாம் நடக்கப்படும். அடுத்தது, நீங்க ஒரு வகுப்பு மிஸ் ஆகிட்டு என்றால், ஒரு தவிர்க்க முடியாத காரண வகுப்புகள் கலந்து உங்களுக்கு என்ன செய்வோம், ரெக்கார்டிங் வழங்கப்படும். ஒவ்வொரு வகுப்பு முடிஞ்ச அல்லாஹ் உதவியோட 24 மணி நேரத்துக்குள்ள கூட ரெக்கார்டிங் ஒரு குரூப்புக்கு வந்து அப்ப பாட முடியும். அந்த ரெக்கார்டிங் வச்சு பாடங்களை திருப்பி மீட்டலாம். மாஷா அல்லாஹ். அடுத்து பாருங்க, ஸ்மார்ட் போர்ட்டை பயன்படுத்தி நம்ம பாடங்கள் என்ன செய்வோம், நடத்துவோம். ஸ்மார்ட் போர்ட்டை பயன்படுத்தி தான் நம்ம எல்லா பாடமும் நடத்துவோம். அடுத்து பாருங்க, மாணவர்களுடைய தனிப்பட்ட கவனம் செலுத்தப்படும். தஜ்வீத் விதிகளோட நடைமுறை பயிற்சியும் வழங்கப்படும். குரூப் ஸ்டடி தருவோம். சரியா, உங்களோட குரூப்பை வச்சு ஒரு ஆள் ட்ரைனிங் பண்ண வைப்போம். இப்படி வித்தியாசமா செய்வோம். மாஷா அல்லாஹ். அப்ப இது அவ்வளவு தான் எங்களுடைய கல்வியினுடைய என்னது, காலம், கற்கையினுடைய அளவு, நேரம், இதெல்லாம் இதுக்குள்ள வந்துடுது. ரைட். இப்போ வரும் அடுத்த பகுதி, இக்கற்கையில எப்படி இணையலாம் என்றால், நீங்க வாட்ஸ்அப் ஊடாக இன்ஷா அல்லாஹ் இணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் அப்படி தருவோம். அந்த விண்ணப்பத்தை நீங்க முழுமையா இன்ஷா நிரப்பணத்தை பிறகு நம்ம என்ன செய்வோம், மெயின் குரூப்ல ஏட் பண்ணுவோம். இப்போ வருவோம், இந்த பாடத்திட்ட கட்டணம் என்ன, கட்டணம் மற்றும் கட்டணம் செலுத்தும் முறை பாத்தீங்கன்னா, அட்மிஷன் ஃபீஸ் நுழைவு கட்டணம் ஸ்ரீலங்காவில சேர்றவங்களுக்கு 4000 அட்மிஷன் ஃபீஸ். இந்தியாவில இணையறவங்க 1150. இதை பெரிய ஒரு அமௌண்ட்டை யோசிக்க தேவை. வாழ்க்கையில என்னென்ன தின செலவு, ஒரு நாளைய வீட்டு செலவு கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு நாள் வீட்டு செலவு உண்மை இல்லையா, எது எதுக்கெல்லாம் செலவழிக்கிறோம். அப்ப அல்லாட கலாமுக்கு இது ஒரு அமௌண்ட், பெரிய அமௌண்டே கிடையாது. ரைட். இப்ப நுழைவு கட்டணம் 4000 இலங்கையில் உள்ளவங்களுக்கு, இந்தியாவில் உள்ளவங்களுக்கு 1150. ரைட். மாதாந்த கட்டணம் இலங்கையில் உள்ளவங்களுக்கு 2500, இந்தியாவில் உள்ளவங்களுக்கு எவ்வளவு 750. அதாவது இந்தியாவில் நான் என்ன தெரியுமா சொல்றேன், இந்தியன் மணி, இலங்கை மதிப்புல 2500, இந்தியன் மதிப்புல 750 மாதம். ரைட். மொத்தமாக இலங்கை மதிப்புள்ளது 6500 நீங்க இந்த வகுப்புல இணைகிற டைம்ல கட்டணும். இது பெரிய ஒரு அமௌண்டே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாருக்கும் மேலுமானது. இப்ப சாதாரணமான அமௌண்ட்.
இந்தியாவில் இந்திய அமௌண்ட் படி கட்டணம் நினைச்சால் 1900 ரூபாய் கட்டி இணையலாம் இந்த வகுப்புல. ரைட், இது முக்கியமான பகுதி. ரைட், ஃபீஸ் டேட் செலுத்த வேண்டிய நாள், அட்மிஷன் அது மட்டும் இல்ல, மந்த்லி ஃபீஸ் மாதப்பணம் மற்றும் சேர்வு கட்டணத்தை செலுத்தி தானே செய்யணும் இந்த வகுப்புல இணையணும். ரைட், அடுத்து பாருங்க, 2வது மாதத்துல தொடங்கிய இந்த ஒவ்வொரு மாதமும் என்ன செய்யணும்னு சொன்னால் 1ஆம் தேதி 7ஆம் தேதிக்குள்ள ஒவ்வொரு மாத பணம் செலுத்தணும். ஃபர்ஸ்ட் மாசம் நீங்க இணைகிற டைம்ல ஒரு மாத பணத்தையும் அட்மிஷன் ஃபீஸையும் சேர்த்து இன்ஷால்லா என்ன செய்வீங்க, அனுப்பிட்டு நீங்க இணைவீங்க. இணைஞ்சது அப்புறம் என்ன செய்வீங்க சொன்னா ஒவ்வொரு மாதம் அந்த மாதம் முடிஞ்ச பிறகு அடுத்த மாதத்துல 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதிக்குள்ள இன்ஷால்லா பேமெண்ட்டை நீங்க போறதுக்குரிய வசதி இருக்கும். ரைட், இப்போ வருவோம். முதல் நாள் வகுப்பு ஆரம்பம் தேதி மட்டும் நடைமுறை. 1வது வகுப்பு இன்ஷால்லா நம்ம ஹஜ்ஜி பெருநாள் கழிச்சு எதிர்வரக்கூடிய 1ஆம் தேதி 6ஆம் மாசம் 2026 திங்கட்கிழமை இன்ஷால்லா 1வது வகுப்பு நம்ம ஆரம்பிக்கிறோம். பெண்களுக்கான நேரம் 7:30 8:30 வரைக்கும், ஆண்களுக்கான நேரம் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இன்ஷால்லா இந்த 3வது பேட்ச் நம்ம இன்ஷால்லா ஸ்டார்ட் பண்றோம். அப்ப நீங்களும் இன்ஷால்லா இணைஞ்சு கொள்ளலாம். இதன் ஊடாக 3வது பேட்ச்னா பல்வேறு சிலபஸ் இருக்கு. அதுல நம்ம இப்ப இந்த ஒரு 2-3 காலங்களாக நம்ம செஞ்சு வரதுல 3வது பேட்ச். ரைட், அல்ஹம்துலில்லாஹ். ரைட், ஆண்களுக்கு தனி வகுப்போ பெண்களுக்கு தனி வகுப்போ, குறிப்பு வகுப்பு ஆரம்பிக்கும் முன்னே சேர்வு கட்டணம் முதல் மாத கட்டணம் கட்டாயம் செலுத்தப்பட வேண்டும். செலுத்தினது பிறகு நம்ம என்ன செய்வோம், வகுப்புல இணைச்சு கொள்ளுவோம். இதெல்லாம் என்னுடைய மத்த பாடநெறிகள். இப்ப நம்ம உங்களுக்கு செய்ய போற பாடநெறி இந்த 2ம், தஜ்வீத் பாடநெறி ஆரம்ப நிலை, தஜ்வீத் பாடநெறி நடுநிலை, இந்த 2ஐயும் சேர்த்துதான் 7 மாசத்துல நம்ம என்ன செய்யறோம், உங்களுக்கும் தனி ஒரு சிலபஸாக உருவாக்கி செய்யறோம். இன்ஷா அல்லாஹ் இப்ப நீங்க முடிவெடுங்க. இணைகிறதாக இருந்தால் அல்லாஹ்வோட உதவியில நீங்க என்ன செய்யலாம், அல்லாஹ்வோட தௌஃபீக்கோட இந்த இலக்கங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க, தொடர்பை ஏற்படுத்துங்க. அதாவது பாருங்க, இந்த இருக்கு இந்த 2 இலக்கங்களுக்கும் நீங்க என்ன செய்யலாம், தொடர்பு ஏற்படுத்தி நீங்க இன்ஷா அல்லாஹ் இணைஞ்சு கொள்ள முடியும். இலங்கையில இருந்து இணைகிறவங்களா இருந்தாலும் எங்க இருந்து இணைகிறாலும் சரியா, இந்த நம்பர் 2 இலக்கங்களுக்கு என்ன செய்யலாம், நீங்க உங்களோட தொடர்புகளை ஏற்படுத்தி தாராளமாக இந்த பாடநெறியில் இணைஞ்சு கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய மேலதிகமான தகவல் எது சார் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்க என்ன செய்யலாம், நேரடியாக எங்களை அணுகி அல்லது வாட்ஸ்அப் ஊடாக அல்லது என்ன செய்யலாம் ஒரு கோல் ஊடாக சார் இன்ஷா அல்லாஹ் நீங்க அணுகி மேலதிகமான சந்தேகங்களை இன்ஷா அல்லாஹ் நீங்க தீர்த்து கொள்ளலாம். இது உங்களுக்கான சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அல்லாஹ் அருள் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.